என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய ஒய்ஃபு. இப்போ நம்ம வந்து வீட்டை சுற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சிக்கோங்க. நான் வந்து எங்கள் வீட்டு அம்மி இல்லையா, அதனால் நான் இப்படி அரைச்சிக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு வந்து சண்டே இல்லை அப்படின்னா சாட்டர்டே, ஆம்பளை பையனாக இருந்தால் சாட்டர்டே சண்டே, இல்லை பெண் குழந்தையாக இருந்தால் இல்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அது மாதிரி கொடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. ஹாய் சொல்ல. சண்டே மார்னிங் வட்சனுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்ட போகிறேன். ஸோ எண்ணெய் வந்து தடவி ஊற வச்சுருக்கேன் தலையில். ஒரு 5 நிமிஷம் ஊறினதும் குளிப்பாட்டிடுவேன். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இப்போ வந்து மருந்து பறிச்சிட்டு வரலாமா? மருந்து வந்து என்னென்ன தழைலாம் பறிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வாங்க போகலாமா? எதுக்கு போகலாம்? மலாட்டையா? மருந்து இறங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன தழைன்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்ககிட்ட 1 by 1 சொல்கிறேன். இங்கே பாருங்க, வேப்பிலை. கதவு திறக்காத. வேப்பிலை வந்து கொழுந்து வேப்பிலையாக கொஞ்சம் உருவிக்கோங்க. அதுக்கப்புறம் மொசு இலைன்னு சொல்லுவாங்க, இது வந்து சளிக்கு மெயினாக போடணும். இந்த தழை எப்படி இருக்குன்னா, இந்த தழை வந்து தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொர சொரப்பாக முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். இதுதான் மொசு இலைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன தழைன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த முருங்கைக்கீரை கொஞ்சம், நான் காமிக்கிறேன், இவ்வளோ ஃபுல்லாக போட மாட்டேன், கொஞ்சம் தான் எடுத்துப்பேன். இதுவும் சளிக்காக தான் மெயினாக. நெக்ஸ்ட்டு இந்த தொண்டைக்கெல்லாம் போடுவாங்கள்ல, கசக்கி சுண்ணாம்பு வச்சு அந்த தழை. அதுக்கப்புறம் கீழாநல்லி தான் தேடிட்டுருக்கேன், கிடைக்கல. கீழாநல்லி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கீழாநல்லி கிடச்சிச்சு, இது பேர் தான் கீழாநல்லி. ஸோ இந்த 5 தழையுமே வந்து என்ன பண்ணுவேன்னா, முதல்லலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், குழந்தையாக இருக்கக்குள்ளே வேக வச்சு அது கூட வந்து பூண்டு மிளகு போட்டு 2 பல் சீரகம் 2, கொஞ்சோண்டு 2 மிளகு 2 பல் பூண்டு போட்டு வேக வச்சு இந்த தழையெல்லாம் உருவி போட்டு வேக வச்சு கசக்கி அந்த சாறு இருக்குல்ல, அது வந்து 2 பாலாடை ஊற்றிட்டு இருந்தேன். பட் இப்போ அவனுக்கு 2 வயசு ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அம்மிக்கல்லில் வச்சு இதை வந்து பச்சையாக அரைச்சி அது கூட பூண்டு மிளகுலாம் போட்டு சீரகம் போட்டு பச்சையாகவே அவனுக்கு நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து சண்டே இல்லை அப்படின்னா சாட்டர்டே, ஆம்பளை பையனாக இருந்தால் சாட்டர்டே சண்டே, இல்லை பெண் குழந்தையாக இருந்தால் இல்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அது மாதிரி கொடுங்க. நான் வந்து வச்சனுக்கு சாட்டர்டே ஆனால் வந்து சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவேன், இல்லைனா சண்டே கூட எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவேன். வாரத்தில் எப்படியாவது 2 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிடுவேன் வச்சனுக்கு. ஸோ ஏன்னா இப்போ வந்து ரொம்ப வெயிலாக இருக்குல்ல, எப்பயுமே வெயில் இல்லைனாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டணும், நார்மலாகவே சூடாகிடும். அதுவும் இல்லாமல் வச்சனுக்கு வந்து ரெட்டை சூடு, ரொம்ப வந்து எப்படின்னா மண்டெல்லாம் காஞ்சி பாத்ரூம்லாம் கொஞ்சம் இறுக்கமாக வரும் அவனுக்கு, ரெட்டை சூடுன்னு சொல்லுவாங்க அவனுக்கு. ஸோ அதனால் மெயினாக எண்ணெய் தேய்ச்சி தான் அவனுக்கு குளிப்பாட்டணும். நீங்களும் வந்து மறக்காமல் உங்கள் குழந்தைக்கு வந்து இது மாதிரி எண்ணெய் தேய்ச்சி அடிக்கடி குளிப்பாட்டுங்க. நான் வந்து இப்போ இந்த தாயை வந்து எப்படி கசக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா எங்கள் வீட்டு வந்து அம்மி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றலாம். இப்போ எண்ணெய் நல்லா அவனுக்கு ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு, போயிட்டு குளிப்பாட்டிடலாம் அவனை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சிக்கோங்க. நான் வந்து எங்கள் வீட்டு அம்மி இல்லையா, அதனால் நான் இப்படி அரைச்சிக்கிறேன். எல்லா தழையும் போட்டுன்னா 2 பல் பூண்டு, மிளகு வந்து குளிர்ச்சி, சீரகம் வந்து சூடு, அதனால் நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. மிளகு வந்து நான் குழந்தையாக இருக்கக்குள்ளே 1 2, இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டானா அதனால் 3 மிளகு எடுத்துட்டேன். சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ இது வந்து நல்லா வடிகட்டி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி வச்சுக்கிட்டேன். அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், குழந்தையாக இருக்கக்குள்ளே 1 பாலாடை 2 பாலாடை, இப்போ வந்து இவ்வளோ தூரம் நான் கொடுத்துறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு குடிப்பாட்டிடுவேன். குடித்தா ஓகே தான், இல்லைனா துப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் வேப்பல் அதிகமாக வச்சுருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ குடிக்கிறான்னு. விட்டல ஊறிச்சு, குளிக்கலாமா? மருந்து சப்பாத்தா குடிக்கிறியா? ஏன்
தண்ணி மொண்டை. காய்ஸ் பட்டு வந்து தம்பியை குளிப்பாட்டுற கேப்பில் நம்ம வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஹவுஸ் வார்மிங் வந்திருக்கோம். பட்டு கூட்டம் வரல, என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய ஒய்ஃபு. இப்போ நம்ம வந்து வீட்டை சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்த்துட்டு பரவாயில்ல, நான் வெளியிலேருந்து வரும்போதே என்ட்ரன்ஸும் நல்லா தான் இருக்குது. இன்னும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எத்தனை மணிக்கு முடிஞ்சுது? எத்தனை மணிக்கு முடிஞ்சுது? ஐயர் வந்து எப்போ போனார்? சூப்பராக இருக்குடா காஸ்டியூமு. அழகாக ஹாலில் சிம்பிளாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம போகிற நேரத்தில் ஃபங்க்ஷன் வந்து டிஃபன் காலியாக இருந்துச்சு, கடையிலே சாப்பிட்டேன். இருந்தாலும் இங்கே சாப்பாடு இருக்குது. சும்மா ஒரு 2 இட்லி ஒரே ஒரு பூரி மட்டும் வாங்கி சாப்பிட்டேன், சும்மா டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக. கடையில் சாப்பிட்டேன் பூரி இட்லி. மருந்து குடிச்சிட்டியா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வழியாக குளிப்பாட்டி இட்டுன்னு வந்துட்டேன். மருந்து வந்து 1/4 டம்ளரில் 2 வா தான் குடித்தான், மீதி வந்து துப்பிட்டான். சக்கரை சாப்பிட்டான் கொஞ்சம். சரி, மருந்து எப்படி இருந்தது? சூப்பராவா? சூப்பராக இருந்துச்சா? மருந்து நல்லா இருந்துச்சா? சரி, இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைக்கு வந்து வீக்லி 2 டைம் தலை குளிப்பாட்டுங்க. ஆனால் மருந்து வந்து மருந்து வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் குளிப்பாட்டுங்க. மற்ற டைமில் வந்து பெருங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் தண்ணி மட்டும் குடிப்பாட்டுங்க. அப்போ தான் ஃபுட்லாம் வந்து செரிமானம் ஆகும். தழைலாம் வந்து வாரத்தில் 1 நாள் மட்டும் அரைச்சி ஊற்றுங்க. பச்சையாக கூட அரைச்சி ஊற்றுங்க, இல்லை வேக வச்சு கூட ஊற்றுங்க. அது உங்களுடைய சாய்ஸ். உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய மாமா வித் பட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய்.